மக்கள் தான் பிஆர். அவங்க தான் நம்மள வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க. கமலின் அவரை பார்த்துட்டு மாதிரி அவனோட ஃபேமிலியில என்ன சொல்லாத, நம்ம ஜனா இருக்காங்க, நம்ம பசங்க இருக்காங்க, அதான் சொல்றேங்க. நீ வந்தனா பாரு, அவனும் ஒரு மனுஷன் தான். அவங்க தான் பழகணும். அதான் சொன்னேன், நீ ஏன்டா மச்சான் எனக்கு யாருமே இல்லடா. எனக்கு அந்த வார்த்தை சொல்லும் போது அப்படியே செத்து போயிட்டேன் நான். ஏன்டா யாருமே இல்ல, 5000 பேருக்கு இருக்கிறது. இவரு கூட 2000 பேர் இருக்கிறாங்க. குடியரசு திருவருக்காட்டில் இருக்கிறாங்க. இவர் நண்பர்கள், இவர் தம்பிங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆளுக்கு 1000 பேர் சேர்த்து 5000 பேர் உன் ஃப்ரெண்டா. நீ நான் உனக்கு ஃப்ரெண்ட்னா என் பின்னாடி 5000 பேர் இருக்கிறாங்க. இப்ப எப்படிங்களா நான் சொல்றது? அது மாதிரி இதுதான் நட்பு. இதுதான் என்ன காசு பணம் பார்த்துன்னு போறோம் போகும்போது நட்பு நட்பு. இது இப்படி வாங்கினா இப்படி போனா அப்படிதான். யார் தான் தப்பு பண்ணல? அது ஒரு விளையாட்டுல தப்பு நடந்துச்சு. அதே பார்வதிக்கு கண்ணு போலியா, கண்ணு அடிக்கலையா? பார்வதிக்கு அவ்வளவு பேர் யாரும் சப்போர்ட் பண்ணலாம். அது மாதிரி வந்து எல்லாருக்கும் ஒண்ணு நடக்குது. அந்த இடத்துல போட்டியா தான் பார்த்துருக்கணும். அவங்க பாரு கமருதீன் ஒரு கோபத்துல பண்ணிட்டாங்க, நடந்து போச்சு, முடிஞ்சிச்சு. அதுக்காக ஒரு பழியே தூக்கி போட முடியாது. ஆனா தப்பு தான். கரெக்டா முடிக்கணும். அது தவறு. எங்கேயோ நிக்கிறான், இங்க பார்த்து கத்தி நிக்கிறீங்க, சும்மா இல்ல அங்கேயோ தானே நிக்கிறான் அப்படின்னு அவங்க அது பார்த்தாலே தெரியுதுங்க நம்மளுக்கு. அது மக்கள் கண்டுபிடிச்சாங்க. மக்கள் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை. நான் ஓப்பனாவே நான் ஸ்ட்ரெயிட்டாவே அவங்க கிட்ட வந்து நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் தலையாரக்க மொத்தம் இதெல்லாம் நடந்தது. இதுதான் நான் அடிக்கடி சொல்றேன். ஆனாங்க கிளீனா தெரியுதுங்க, யார கேட்டுருங்க, அடியை யார கேட்டுருங்கன்னு சொன்னேன். உனக்கு பிரச்சனையா? 1 to 1 பேசுறது ஏன் வரமாட்டேன்? திவ்யா தைரியமா நிக்கிறாள், ஏன் தப்பு இல்லை, திவ்யா நிக்கிறாள், நீ ஏன் வரமாட்டேன்? நான் கேட்டிருக்கேன். அந்த திவ்யா கிட்ட பேச சும்மா உங்க பின்னாடி எல்லாமே உடம்புற மாட்டாங்க. நான் சும்மா நீ பண்றலாம் இதெல்லாம் நான் ஃபுல்லா நான் கேட்டுட்டேன். அவங்க பண்றது எல்லாமே அவங்க எதிர்க்கும் நான் சொல்லிட்டேன். அப்பதான் அவங்க என்னடா நான் இப்படி பண்றான்னு இப்படி காலை இப்படி பண்ணாங்க அப்படின்னா அப்ப டக்கு நீ ஒரு காலை எடுத்து வச்சு நம்ம வீட்டான இல்ல அப்படி இல்ல அது பார்த்து படைய பாசி எப்படி பார்த்துனே அதை பண்ணேன். அதை எல்லாமே யதார்த்தமா பண்ண நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் அதுக்கு முன்னாடி மறுநாள் பண்ணதை ஃபுல்லா கரெக்டா விக்கல்ஸ் கிட்ட போய் நான் சொல்லியிருப்பேன். ஓகே விக்கல்ஸ் நான் இப்படி போறேன், விக்கல்ஸ் அவங்க வந்து இப்படி காலில் போறாங்க, இது எத்தனை நான் உள்ள இருக்கும் போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் காலை போட்டு நான் காலை ஆட்டினேன். நான் காலை ஆட்டினோடனே அப்படியே அந்த காலை கீழே இறங்குச்சு. நம்மளுக்கு தெரியலங்க ஒருத்தர் ஆட்டி